தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்திற்கான கட்சியை தொடங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே தீர்வேன் என்று நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள அந்த மாற்றத்திற்கான கட்சி வெற்றி பெறுமா, அல்லது வழக்கமான திராவிட கட்சிகளான டிஎம்கே ஏடிஎம்கே வலிமையான கூட்டணிகளை அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருவார்கள், அந்த கட்சியுடைய கூட்டணி வெல்லுமா என்பது குறித்த அலசல் ரிப்போர்ட்டை இன்றைக்கு நம்முடைய இந்த அத்ரி சேனலில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நமது கொங்கு நியூஸ் நாட் 7 யூடியூப் சேனல் மற்றும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிலப்பிரச்சனைகள் தொடர்பான 164 காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. அந்த சேனலுடைய இன்னொரு புதிய முகம்தான் அத்ரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் மற்றும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இது ஒரு புதிய முகமாக உள்ளது. இதில் 2வது வீடியோ இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்ய உள்ளோம். என்டர்டைன்மெண்ட், பாலிடிக்ஸ், சினிமா ரிவ்யூஸ், சோசியல் ஜஸ்டிஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்படி ஒரே முகமாக பிறந்துள்ள அத்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். படத்திற்கு 1000 கோடி வருமானம், 200 கோடிகளில் சம்பளம், பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் மற்றும் பணங்கள் வெள்ளையாக விஜயுடைய வசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மத்தியில் புகழ் வெளிச்சம் பரவி தான் எதையும் சாதிக்க முடியும் அதிகார மையங்கள் மூலமாக என்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம், இந்த புற உலக சுகபோக இன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த அரசியல் கட்சியை விஜய் தொடங்கிய பொழுதே பிரச்சனைகளும் அவருக்கு எதிராக தொடங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆளும் திமுக அரசையும் பாரதிய ஜனதா கட்சி அரசையும் தான் தன்னுடைய எதிரியாக அவர் சித்தரித்து பேசியதுதான் இதற்கான எதிர்வினைகளை உடனடியாக அவர்களும் ஆற்றத் தொடங்கினார்கள். ஏன்னா பிஜேபியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பெரும் மலைகள், அந்த பெரும் மலையோடு மோதும் பொழுது எதிர்க்கும் பொழுது அவர்களுடைய திருப்பி அடிக்கக்கூடிய செயல் மிகவும் கடுமையானதாகத்தான் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக எடுத்த எடுப்பிலேயே திரிசா விஜய் என்று சொல்லி விஜயுடைய ஒழுக்கத்துக்கு எதிராக ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அவைகளை மக்கள் புறந்தள்ளினார்கள். பின்னிட்டு கரூர் கூட்டத்தில் 41 உயிர்கள் உயிரிழந்த சம்பவம், அதை பயன்படுத்தி திமுக அரசானது விஜய் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து கைது செய்தோ அல்லது அந்த கட்சியை முடக்கவோ ஏற்படுத்தப்பட்டதை சுப்ரீம் கோர்ட் தடுத்து சிபிஐ வசம் அந்த வழக்கை மாற்றி விசாரிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் விட்டு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக கருத்துக்கள் பரப்பக்கூடியவர்களாக என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஜர்னலிஸ்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் முன்வைக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சிபிஐ என்பது அமித்ஷாவால் இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதனிடம் விஜய் போய் சிக்கிக்கொண்டார். ஒன்று சிபிஐ விசாரணையில் விஜய் ஒப்புக்கொள்ள வேண்டும், எப்படி குற்றத்தை அல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, இல்லைன்னா அவர் திகார் சிறை தான் அவருக்கு காத்திருக்கிறது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் அவர் முன் வைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் முதல்கட்ட தலைவர்களை அழைத்து விசாரணை நடத்தினார்கள். அடுத்தது நேரடியாக விஜய்க்கு 2 முறை விசாரணை அழைப்பாணை கொடுக்கப்பட்டு அவர் அந்த விசாரணையில் கலந்து கொண்டார். இந்த விசாரணையினுடைய முடிவில் விஜய் தரப்புக்கு எதிராக எந்த ஒரு குற்றங்களும் அங்கே நடந்ததாக சிபிஐயால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்பது தான் வெளியே சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் விஜய் மீது எவ்விதமான வழக்குகளும் அங்கே பதிவு செய்ய இயலாத ஒரு சூழல். இந்த சூழலில் ஒரு பொய் வழக்கை விஜய் மீது பதிவு செய்தால் என்ன என்று யோசிக்கும் பொழுது விஜயோட ரசிகர்கள் ஏற்கனவே பாதுகாப்பு போலீஸாரோட கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. அப்போ அவருடைய கோபமும் வெறியும் விஜய் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கனவும் அவளுக்கு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்று உளவுத்துறை மூலமாக அமித்ஷா அவர்களுக்கு சொல்லப்பட்டது. விஜய் மீது தற்போது நாம் எந்த வடிவத்தில் கை வைத்தாலும் அது நமக்கு தேர்தல் சந்திப்பதற்கு பெரிய இடையூறாக இருக்கும் என்று எடுத்துரைக்கப்பட்டதால் அதுபோன்ற வழிகளை அவங்க நிறுத்திட்டு ஜனநாயகன் மேலே கை வைத்தாங்க சென்சார் போர்டு மூலமாக. அதுலேயும் விஜய் தரப்பு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், மீண்டும் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அது இப்போ ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அது ரிலீஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை தயாரிப்பாளர் தரப்பு கொடுத்துருவோம், ஓடிடியில் இதை வெளியிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் விஜய் ஏற்கனவே அரசியல் கடியெடுத்து வைக்கும் பொழுதே தனக்கு இது போன்ற ஒரு சூழல் வரும் என்று திட்டமிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் அடுத்து எடுக்க போகிறோம், அந்த படத்துக்கு இடையூறு கொடுப்பாங்க, அரசியல் ரீதியாக நிறைய துன்புறுத்தல் வரும். ஆனாலும் கரூர் சம்பவம் ஒன்று தான் எதிர்பாராத ஒரு துயரமான சம்பவம். மற்றபடி விஜயுடைய பேச்சில் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த பக்குவம் வெளிப்படுகிறதுங்கிறதா நாம் இப்போ சொல்ல முடியும். இதுலேயும் கூட விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் அறுதி பெரும்பான்மை ஆட்சியை பிடித்து விட முடியும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் சொன்னாங்க.
இது அமித்ஷாவுக்கு தெரிய வந்த உடனே விஜய் பக்கம் எடப்பாடி போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் பிஜேபி ஆதரவான ரங்கராஜ் பாண்டே போன்ற புலனாய்வு செய்தியாளர்கள் எடப்பாடியும் விஜய் இணைந்தால் மகத்தான வெற்றி பெற முடியும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதனால் இவர்கள் இணைய விடக்கூடாது, இவர்கள் இணைய விட்டால் பிஜேபி ஒன்றுமில்லாத நிலைக்கு போய்விடு, எடப்பாடி தன் பக்கம் கொண்டு வரும்னு சொல்லிட்டு எடப்பாடி குடும்பத்துக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்குகளை பயன்படுத்தும் பொழுது எடப்பாடியார் வேறு வழி இல்லாமல் அமித்ஷாவிடம் கூட்டணி அமைத்து கொண்டார். அதன் பிறகு விஜயுடைய கூட்டணிக்கு வர தயாராக இருந்த அன்புமணி, டிடிவி போன்றவர்களையும் பல வழக்குகளை காட்டி பிஜேபி கூட்டணி கொண்டு போயிட்டாங்க. இது அதிமுகவுடைய கூட்டணி பக்கம். திமுகவுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி தொடங்க உடனே அந்த கூட்டணிக்கு போவதற்கு ஆர்வமாக இருந்தவர் திருமாவளவன். ஏன்னு கேட்டால் விஜய் தன்னுடைய கட்சிக்கு யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்கள் நாங்கள் அரவணைப்போம், ஆட்சியிலே அவங்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற ஒரு பெரிய வாக்குறுதி தான் தமிழக அரசியல் வரலாற்றில் எல்லோரோடும் ரசிக்கப்பட்டது. அப்போது திருமாவளவன் இந்த கூட்டணிக்கு வர முயற்சி செய்யும் பொழுது திருமாவளுடைய கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்பியாக இருக்கார். அவருடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் அங்கே வர முடியும். அப்போ அவர் ராஜினாமா பண்ண விரும்புவாரா? 5 ஆண்டுகள் அனுபவித்து விட்டு அதன் பிறகு பென்ஷன்லாம் வரும், எவ்வளவோ அதில் இருக்கக்கூடிய பலன்கள் இருக்குது. அதனால் திமுக தரப்பு நாங்கள் ரவிக்குமாரை வளைத்து உங்கள் கட்சி 2ஆக உடைத்து விடுவோம், நீங்கள் இங்கேயே பேசாமல் இருக்க வேண்டும் சொன்னதால் திருமாவளவன் வேறு வழியின்றி அங்கேயே அமைதி காத்தார். அதன் பின்ட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைப்பது தொடர்பாக தொடர்ந்து விஜய் தரப்பு காங்கிரஸ் தரப்பு பேசப்பட்டது. காங்கிரஸுடைய இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமாக அதை ரொம்ப விரும்பினாங்க. ஏன்னா விஜயோடு போனால் தான் அங்கே பலப்படுத்த முடியும். நம்ம சும்மா திமுகவுக்கு அதிமுக சொம்பு தூக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கட்சியில் தொண்டர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். விஜயுடைய தொண்டர்கள் எழுச்சியை நாம் பயன்படுத்தி அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும். இன்னும் கூடுதலாக கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் நம்முடைய கேரள தேர்தலுக்கும் நமக்கு கூடுதல் பலம் சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை கூட அதை நம்பினாங்க. இருந்தாலும் இப்போ கனிமொழி அவர்களும் ராஜீவ்காந்தி சந்தித்து அந்த கூட்டணிக்கும் பெரிய இடையூறை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வகையில் விஜய் வலுவான ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்று கதவுகள் திறந்து வைத்த போது யாருமே உள்ள விடாமல் திமுகவும் சரி அமித்ஷாவுடைய பிஜேபியும் சரி மிகச்சரியாக அதை கையாண்டால் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். விஜய் கட்சிக்கு செங்கோட்டையினுடைய வருகை கொங்கு பெல்ட்டை தவிர பிற மாவட்டங்களில் ஒரு எழுச்சியை பெற்றாலும் கூட அவர் அதிமுகவிலிருந்து பெரிய தலைவர்களாக கொண்டு வருவார் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அந்த நிலையும் அவரால் சாதிக்க முடியல. ஏன்னு கேட்டால் டெல்டா மாவட்டத்தில் செல்வாக்காக இருந்த வைத்தியலிங்கம் தொடர்ச்சியாக எடப்பாடியாராலையும் செங்கோட்டையினாலையும் செந்தில் பாலாஜினாலே அவங்க கட்சிக்கு இழுக்க நடந்த முயற்சியில் செந்தில் பாலாஜியில் வெற்றி பெற்று அவரை திமுகவுக்கு அழைத்து சென்று விட்டார். அதுவும் புஸ்வானமாகி போய்விட்டது. தற்போது காங்கிரஸ் ஆனது ஒரு 50-50 மனநிலையில் தான் இருக்குது, வரலாம் வராமையும் போயிடலாம். அப்போ இந்த நிலையில் பார்க்கும்போது விஜய் தனித்துத்தான் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். விஜய் ஜனநாயகனுக்கு கொடுத்த நெருக்கடியிலிருந்து அவர் வெளியேற போகிறாரு. 41 உயிரிழப்பு சம்பவத்தில் சிபிஐ விசாரணையிலையும் அவருக்கான பிரச்சனை இல்லை. இந்த நிலையில் தான் பிஜேபி தரப்பானது எப்படியாவது விஜயை நம்முடைய கூட்டணி கொண்டு வந்துடணும், விஜய் திமுகவுக்கு எதிராக பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் விஜய்க்கு போனால் திமுக தான் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஆக விஜயை நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விஜய் எவ்வகையிலையும் சரி செய்ய முடியல அப்படின்ட்டு விஜயை சமாதானப்படுத்தி குளிர்விக்கக்கூடிய வகையில் தான் விஜய்க்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதற்கு முந்தைய காலகட்டம் கூட சவுக்கு சங்கர் போன்ற யூடியூப்பர்லாம் விஜய்க்கு 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு சின்னம் தான் தருவாங்க, அப்போ விஜய் சரண்டராக தர வழி இல்லை, அமித்ஷாவிடம் சரண்டாகணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஆனால் விஜய்க்கு 234 தொகுதியிலும் விசில் சின்னம் விஜய் நினைத்ததை போன்றே ரசிகர்கள் நினைத்ததை போன்றே கிடைத்து விஜய் தரப்பை வீறு கொண்டு எழச் செய்துள்ளது. ஆக பிஜேபி தரப்பில் தங்கள் மீது விஜய் ரசிகர்கள் கோபம் திரும்பிடக்கூடாது தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிறதுலேயே அவங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க. அதே போல் விஜயை இந்த கட்சி கூட்டணிக்கு வந்துருங்க, உங்களுக்கு சீட்டு தர்றோம், தேர்தல் செலவில் பூராமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பிற்பாடு உங்களுக்கு அதிக சீட்டுகள் வெற்றி விட்டால் முதலமைச்சரோடு ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர்களும் சில கூட்டல் கிடித்தல் கணக்குகளை விஜய் தரப்பு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் விஜய் தரப்புடைய சிந்தனைன்னா நாம் முதல்லையே கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை பிஜேபிக்கு எதிராக பிரயோகித்து விட்டோம். மேலும் பிஜேபி தரப்பும் திமுக தரப்பும் தன்னை ஜோசப் விஜய் கிறிஸ்டின் என்று சொல்லி பரப்பிய காரணத்தால் கிறிஸ்டின் மிஷனரிகள், கிறிஸ்தவ ரசிகர்கள் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் தங்களுடைய ஒரு ஆதரவு பெற்றவர், தங்களில் ஒரு ஆள் ஏன் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் பேராதரவை விஜய்க்கு தர்றாங்க. அதேபோல் முஸ்லீம் சமூகத்தில் கூடிய பெண் தரப்பு ரசிகர்கள் எல்லாம் மிக தீவிரமாக விஜய் ஆதரிக்கிறாங்க என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னொரு விஷயம், வீரகுடி வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி விஜயை ஜாதியை கிளப்பி விட்டாங்க. அவர் என்ன மதம் யாருக்கு என்ன ஜாதியும் தெரியாது. அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல தரப்பான வெள்ளாளர் சமூகங்கள்லாம் தங்களுக்கான பெரிய ரைட் இல்லை, அரசியல் ரைட் இல்லை, அப்போ விஜய் போன நம்ம பையன் வரட்டு வெள்ளாள பையன் தானே, இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வதந்திகள் மூலமாகவே விஜய்க்கான மறு ஆய்வு அதாவது மதிப்பீடு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. இப்போது கூட்டணி இல்லை,
தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தான் இன்றைக்கு வெற்றி பெறும். திமுகவுக்கு எதிரான கூட்டணியான அதிமுகவுக்கு விஜய் நடுவில் நிற்கிறதுனால அதிமுக தரப்புக்கு இழப்பு தான், திமுக தான் ஆட்சி வரும். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தங்களை அதிகமாக விமர்சித்த இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சின்னு சொன்னால் திமுக தான். அப்போ திமுகவை தொடைத்தெறிய என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை என்ற நிலையில் இருக்காங்க. ஆனால் விஜய் எப்படியாவது தங்கள் தரப்பு கொண்டு வர என்று நினைக்கிறாங்க. அப்போது அரசியல் விமர்சனுடைய கருத்துப்படி விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போனால் மகத்தான வெற்றி பெறும். இந்த கூட்டணி 200 சீட்டுகளுக்கு மேலே வெற்றி பெற முடியும். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படியே விஜய் போய் உடனே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்படி போகும்போது சிபிஐ தரப்பு ஜனநாயகம் பட பிரச்சனை, இன்னும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பிஜேபி பார்த்துக்குமே, விஜய் ரிலாக்ஸ் ஆகிடலாமே அப்படின்னு சொன்னால் விஜய் அதை விரும்பவில்லை. ஒன்று, நான் ஏற்கனவே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. மூன்றாவது என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அந்த கூட்டணிக்கு போனால் எடப்பாடி தான் முதலமைச்சராக போகிறோம். அப்போ நம்ம நம்பர் 2 நம்பர் 3 இடத்துல தான் இருக்க போகிறோம். அந்த இடத்துக்காகவா நம்ம 1000 கோடி வருமானத்தையும் அவ்வளோ பெரிய புகழ் உச்சியிலிருந்து இங்கே வந்திருக்கோம். எம்ஜிஆர் வந்தார், அதன் பிறகு ஆட்சியை பிடிச்சார். அவர் புகழோட உச்சியிலிருந்து தான் வந்தார். அவருக்கு பணபலமும் ரசிகர்களுடைய பலம் இருந்தது. அதே போல தான் இப்போ விஜய்க்கு இருக்குது. ஏன்னா அவர் மார்க்கெட் போய் சினிமாவுக்கு வந்த நடிகரில் கமலஹாசன், விஜயகாந்த் போன்றவர்கள் மார்க்கெட் போன பிறகு அரசியல் தொடங்கி அரசு வியாபாரமாக அது போன்ற ஒரு சூழ்நிலையில் விஜய் இல்லை. இப்போ விஜய்க்கு நாளைக்கு படம் ஒரு நடித்தாலும் 1000 கோடி அவரால் பார்க்க முடியும். ஆக அவர் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் என்பது யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் விஜய் கூட்டல் கழித்து போட்டு நம்ம பிஜேபிக்கு போகிற நமக்கு லாபம் இல்லை. நம்ம வர சீட்டு வரட்டு, முடிந்தளவு வெற்றிக்காக நாம் போராடுவோம். மாற்றத்துக்கான அரசியல் பற்றி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த மாற்றத்துக்கான அரசியலை நடுநிலையாளர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கிறவங்க திமுக இருக்காங்க, திமுக அதிமுக இருக்காங்க. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இப்போ திமுகவில் 7 பேருக்கு மேலே அமைச்சராகவும் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து அங்கே போயிட்டு இருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே கொள்கை தான். அப்போ இவங்க 2 பேரும் பப்ளிக்காகவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள், இது போன்ற இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் மிக அதிகமாக அவர் மீது குற்றச்சாட்டு வந்துருக்குது. இப்போ கூட கரூர் மாவட்டத்தில் பழனியாண்டிங்கிற திமுக எம்எல்ஏ குவாரியை படம் எடுக்க போன சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை தாக்கி பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போ இவருடைய நிலை இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த 2 கட்சிக்கு மாற்ற ஒரு கட்சி வேணும்னு, மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி, மூணாவது அணி வேணும்னு சொல்லி பல முறை தமிழகத்தில் முயன்றும் அது பெரும் தோல்வியை சந்தித்து அதற்கான முயற்சி எடுத்தவரெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு புகழ் வெளிச்சம் இல்லை, பணபலம் இல்லை. ஆனால் விஜய்க்கு புகழ் வெளிச்சம், தொண்டர்கள் வெளிச்சம், 2வது பணபலம், பலாயிரம் கோடிக்கான ஒயிட்டில் பணபலம், இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் ஏன் மாற்று அரசியலை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. அப்போ கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அப்படி மாறக்கூடிய ஓட்டுகள், நடுநிலையா ஓட்டுகள், ஒரு 7-8% ஓட்டுகள் விஜய் பக்கம் திரும்பினா, இப்போ எதிர்க்கட்சி கணக்கெடுப்பு பிரகாரமே விஜய்க்கு 23% ஓட்டுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது 30ஆக வந்தால் நிச்சயமாக விஜய் ஒரு பெரும்பான்மை வெற்றியை இங்கு பெற முடியும் என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய விஜய் தரப்புடைய கணக்காக இருக்கிறது. இந்த ரேஸில் போக போக என்ன நடக்குது என்பதை தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். நம்ம அத்திரி சேனல் இப்போ குழந்தையாக பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை எடுத்து தாளாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய கடமை நம்ம தமிழ் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் உண்மையை மட்டுமே உலகறிய செய்ய முடிய பொய்யான தகவல் எதையும் வழங்கும் உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.